திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடற்கரையில் மணல் சிற்பங்கள். ஒரு புறம் கடலில் ஒதுங்கிய கல் சிற்பங்கள், மறுபுறம் பக்தர்கள் கடற்கரை மணலால் செய்து வரும் மணல் சிற்பங்களால் ஆச்சரியம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து முருகனை வழிபட்டு செல்வது வழக்கம். அவ்வாறு வரக்கூடிய பக்தர்கள் கடலில் புனித நீராடிய பின்பு முருகனை வழிபட்டு செல்வர். இவ்வாறு கடலில் குடும்பத்தில் குளிக்கும் பக்தர்கள் மற்றும் குழந்தைகள் என பலரும் கடலில் தங்களது பொழுதுபோக்கினை கழித்திட கடற்கரை மணலில் வீடு கட்டுவது மற்றும் தங்களுக்கு பிடித்தமான எழுத்துக்களை எழுதி விளையாடுவது போன்றவைகள் உற்சாகத்துடன் செய்து வருவர். இந்த நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முன்பு கடல் அரிப்பு ஏற்பட்டு உள்ளதால் வரக்கூடிய பக்தர்கள் 50 அடி தூரம் தாண்டி உள்ள கடற்கரை மணலில் திருச்செந்தூர் முருகனின் கோபுரங்களை மணல் சிற்பமாக செய்தும் திருச்செந்தூர் கிரி பிரகார மண்டப மணலால் செய்தும் வருகின்றனர். குறிப்பாக ராஜகோபுரங்கள் புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருவதையும் அந்த கோபுரங்களில் பொருத்தப்பட்டுள்ள கலசங்களையும் கோபுரத்தின் மத்தியில் பொருத்தப்படுவதற்காக தற்பொழுது தயார் நிலையில் உள்ள வேலையும் பொருத்தப்பட்டுள்ளது போன்று மணலால் நிரப்பப்பட்டு அந்த காட்சி அமைந்துள்ளது. காண்போர்கள் மனதை கவர்ந்திடும் அளவிற்கு ராஜகோபுரத்தினை மணல் கொண்டு நிரப்பி அப்படியே சிற்பமாக வடிவமைத்து உள்ளனர். மேலும் கோவில் கிரி பிரகார வழி பாதைகள் மற்றும் சிவன் உள்ளிட்ட தெய்வங்களின் சிற்பங்களையும் மணலால் செதுக்கி இருப்பதை பக்தர்கள் பலரும் ஆர்வமுடன் கண்டு வருகின்றனர்.